வணக்கம், நான் டாக்டர் மோகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப காமனா இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்க டாபிக் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு மனிதனா பிறந்த எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன் கண்டிப்பா வந்துதான் தீரும். சரிங்களா? ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது போன் டென்சிட்டி டிசார்டர். இது ஒரு டிசார்டர்னு சொல்லலாம். இது ஒரு நோயின்னு சொல்றத விட இது ஒரு டிசார்டர்னு சொல்லலாம். இந்த டிசார்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம எலும்புகள்ல இருக்கிற சத்து குறைபாடுனால வருது. இந்த சத்து குறைபாடுன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கால்சியம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கால்சியம் வந்து இது எலும்புல இருந்து பிரிஞ்சு ரத்தத்துல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகி வெளியில போயிடும். இந்த கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல நம்ம மனுஷங்களுக்கு நிறைய பேருக்கு இது வரத்தான் செய்யும். இது ரொம்ப காமனா யார் யாருக்கு வருது, இது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ்ல வருது, இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு போன் டென்சிட்டி டிசார்டர். அதாவது போனோட டென்சிட்டி குறைஞ்சு, போனோட சத்து குறைஞ்சு, புரியுதுங்களா, போன் வீக்னஸ் ஆயிடுது. ஸோ இந்த வீக்னஸ் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, இது வந்து மாதவிடாய் முடிஞ்சவங்களுக்கு, அதாவது 45 இயர்ஸ்க்கு மேல வந்து மெனபாஸ் முடிஞ்ச ஃபீமேல்ஸுக்கு ரொம்ப காமனா வரும். அது இல்லாம தைராய்டு பிரச்சனை, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியர்ஸ், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா வரும். புரியுதுங்களா? இதுல வந்து ஒரு 190 பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த ஃபீமேல் பேஷண்ட்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேல இந்த மெனபாஸ் முடிஞ்சவங்களுக்கு தான் அதிகமா இது வரும். ஏன்னா அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி ரொம்ப அதிகமா அவங்களுக்கு வரும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி வரவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மோஸ்ட் காமனா இனிஷியலா பாத்தீங்கன்னா இடுப்பு வலி வரும். இடுப்பு வலி, முதுகு வலிகள் இந்த மாதிரி வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மத்த ஜாயிண்ட், லாங் போன்ஸ் அந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூட்டு தேய்மானங்கள் ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா 45-50 வயசுலயே இந்த காலத்துல எல்லாம் மூட்டு தேய்மானங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கு மெயினான காரணம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சினால தான் வருது. இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ் போன்னால வருது. இந்த மாதிரி மூட்டு தேய்மானங்கள் வரும். இதை விட அதிகம் பாத்தீங்கன்னா, அதாவது பெத்தாலஜிக்கல் ஃபிராக்சர்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ரொம்ப அதிகமா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் ரொம்ப ஹை கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா விழுந்தாலுமே வந்து கை கால் வந்து முறிய ஆரம்பிச்சிடும். மெயினா பாத்தீங்கன்னா இடுப்புல வந்து ஃபிராக்சர்ஸ் வரும், முதுகு தண்டுல ஃபிராக்சர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே வர ஆரம்பிக்கும். இது ஆண்களுக்குமே வரும். ஆண்களுக்குமே 40-45 வயசுக்கு மேல வந்து வராத சான்சஸ் நிறைய இருக்கு. ஆண்களுக்கு அதிகமாக யார் யாருக்கு வரும்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு, ஆல்கஹாலிக் அபியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ இதை எப்படி நம்ம டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வலின்னு வரவங்களுக்கு நம்ம இனிஷியலாக வந்து நம்ம போன் டென்சிட்டோமெட்ரி எடுத்து பார்க்கலாம். பிளட் டெஸ்ட்ல கால்சியம் லெவல், விட்டமின் D3 லெவல் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா விட்டமின் D3 தான் வந்து உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கால்சியம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு. விட்டமின் D3 லெவல் நம்ம எடுத்து பார்க்கலாம். அது இல்லை அப்படின்னா நம்ம டெக்ஸா ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். டெக்ஸா ஸ்கேன் எடுத்து பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டான பிக்சர் கிடைச்சிடும். பட் நம்ம எல்லாத்துக்குமே டெக்ஸா ஸ்கேன் எடுக்க முடியாது. ஏன்னா டெக்ஸா ஸ்கேன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து காஸ்ட்லியானது. ஸோ அதனால போன் டென்சிட்டோமெட்ரி பிளஸ் வந்து பிளட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து ப்ராப்பராக டயக்னோசிஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம டயக்னோசிஸ் பண்ணி ஆஸ்டியோபோரோசிஸ் டயக்னோசிஸ் பண்ணி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, பேஷண்ட்ஸுக்கு மெயினாக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது விட்டமின் D3 வித் கால்சியம். ஏன்னா விட்டமின் D3 இல்லை அப்படின்னா நம்ம வந்து கால்சியம் எடுக்க முடியாது. ஸோ விட்டமின் D3 வித் கால்சியம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வரவங்களுக்கு நம்ம வந்து பெயின் இருந்தால் சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதாவது பெயின் கில்லர்ஸ் கொடுத்து பேஷண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்து கால்சியம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ்க்கு டயட்ரி ஹேபிட்ஸ்லேயே நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். டயட்ரியில் வந்து கால்சியம் ரிச்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இருக்கு, பால், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி வந்து கால்சியம் ரிச் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி டயட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பேஷண்ட்ஸுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, மோர் தென் 45 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே, 40 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுனாலே ஃபீமேல்ஸுக்குலாம் வந்து ஹை ரிச் கால்சியம் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கணும். புரியுதுங்களா? ஹை ரிச் கால்சியம் ஃபுட்ஸ் எடுக்கணும். ப்ராப்பர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், வாக்கிங், ஜிம், இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணி அவங்க வந்து அவங்களோட இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் பேஷண்ட்ஸ் அதிகமாக பெயின் அப்படின்னு வராங்கன்னா நம்ம சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃப்ராக்சர்ஸ்னு வராங்கன்னா வேற வழி இல்லாமல் நம்ம அவங்களுக்கு ஃப்ராக்சருக்கான ட்ரீட்மெண்ட் லைக் சர்ஜரிஸ் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ப்ராப்பராக 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாம் மேலாக இருக்கட்டும், ப்ராப்பர் டயட்ரி ஹேபிட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்களோ இல்லை ஆர்த்தோபெடிஷியன்ஸோ செக் பண்ணி ப்ராப்பர் அதுக்கேற்றாப்புல நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.